ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நான் எஸ்கே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, AWSல என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேஷனா இருக்கக்கூடிய AWS சர்டிஃபைட் கிளவுட் பிராக்டிஷனர் இந்த சர்டிஃபிகேஷனுக்கான ஒரு அப்டேட் வந்து லாஸ்ட் மந்த் வந்திருந்தது. அதாவது அதோடைய வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. C01ல இருந்து C02க்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா சர்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது கரண்டா AWSல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ், நியூ சர்வீசஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா? அப்ப அதுக்கேத்த மாதிரி அதோட சர்டிஃபிகேஷனுக்கான கன்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி அப்டேட் பண்ணும்போது அதோடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 01ல இருந்து C01ல இருந்து C02 அப்படின்னு சொல்லி எல்லா சர்டிஃபிகேஷனும் ஒரு அப்டேஷன் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி கிளவுட் பிராக்டிஷனர், அதாவது இந்த என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கிளவுட் பிராக்டிஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேஷன் பண்ணிக்கிறாங்க. செப்டம்பர் 18, அதாவது இந்த வருஷத்தோட செப்டம்பர் 18க்கு பிஃபோரா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த C01 வந்து நம்ம எடுக்க முடியும். செப்டம்பர் 19க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால கண்டிப்பா C02 இந்த அப்டேட் பண்ண இந்த வெர்ஷனுக்கான கண்டென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால சர்டிஃபிகேஷன் எடுத்துக்க முடியும். அந்த அப்டேட் பத்தி அந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கிறோம். என்னென்ன மாதிரிலாம் வந்து பழைய அப்டேட் C01ல இருந்து C02 வந்து எப்படி எல்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்கு, என்ன கண்டென்ட் புதுசா ஆட் பண்ணிக்கிறாங்க இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கிறோம். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில் பில்டர்ல இந்த கிளவுட் பிராக்டிஷனருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது பிராக்டிஸ் கொஸ்டினோட கொடுப்பாங்க நமக்கு வந்து. அதுல வந்து ஃப்ரீயா என்னெல்லாம் அவைலபிளா இருக்கு, பிளஸ் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போறதுனால என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா அவைலபிளா இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்த வந்து வீடியோல வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கண்டென்ட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் பிளாக் போஸ்ட்ல போட்டுருக்காங்க பாருங்க. அதாவது 01ல இருந்து 02க்கு மாத்தும் போது சேம் அதே மாதிரி 4 டொமைன் தான். அதோட டொமைனுடைய நம்பர்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து 4ல இருந்து 5 இல்ல 5ல இருந்து 4 அப்படின்னு கூட சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவும் சேஞ்ச் பண்ணல. அடிஷனலா மட்டும் அந்த 4 டொமைன்லயும் சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் கான்செப்ட், அதுக்கு கீழே என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம்ன்றதையும் போட்டிருக்காங்க. கிளவுட் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா AWS கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அவங்க கொண்டு வந்த விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளவுட் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம்வொர்க் நான் ஓபன் பண்றேன். கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம்வொர்க் வந்து இருக்கு இல்லைங்களா, CIF அப்படின்னு சொல்லி இந்த AWS ஓட CIF அப்படிங்கிற இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய டொமைன்ல இல்ல. இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய C02ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து சொல்லிருக்காங்க. டொமைன் 1ல என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா டொமைன் டூ வந்து செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா 25%. ஓகேங்களா, அதை வந்து 30 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது கிளவுட் கான்செப்ட் கூட பாத்தீங்கன்னா 26ல இருந்து 24 ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25ல இருந்து 30%. அது எக்ஸாமுடைய மொத்த பெர்சன்டேஜ்ல இதோட கவரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்னன்ஸ், ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க இதுல ஆட் பண்ணிக்கிறாங்க. செக்யூரிட்டியில வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு கவர்னன்ஸ் சென்ட்ரலைஸ் மேனேஜ் அப்படின்றது AWS ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி எல்லா சர்வீசஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸா நம்ம வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது எல்லா சர்வீஸ்லயும் இன்க்ளூட் இருக்கு. நாட் ஒன்லி AWS ஆர்கனைசேஷன், எல்லா சர்வீசஸ்லயும் நீங்க ஈஸியா பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய கவர்னன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்ல இந்த வட்டம் ஆட் பண்ணி அடிஷனலா கூடுதலா நம்ம ஆட் பண்ணி அதோட பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படிங்கிற டொமைனை வந்து இப்ப என்ன பண்ணிக்கிறோம், கிளவுட் டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி 33ல இருந்து 34 அப்படின்ற மாதிரி பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ஹை லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதாவது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டொமைன்லாம் வந்து ஒரு மல்டிபிள் லெவல் ஹை லெவல் டாபிக்கா இருந்தது. ஸ்பெசிஃபிக்கா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு டிஃபிகல்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ப்ரோக்கன் பண்ணி மல்டிபிள் டொமைனா வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்றாங்க. அதாவது லைக் கம்ப்யூட்டர், டேட்டாபேஸ், நெட்வொர்க், ஸ்டோரேஜ், AML அண்ட் அதர் அப்படின்னு சொல்லி ஒரு 0.3, 3.4, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லி ஒரு 5 டாபிக்கா வந்து நடுவுல ஒரு அந்த இதுவே அந்த டொமைன் வந்து ப்ரோக்கன் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறோம். குயிக்கா நம்மளால அந்த ஸ்கில்ல வந்து நம்ம படிக்கிறது வந்து இந்த மாதிரி மாத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. டொமைன் 3ல டெக்னாலஜி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் சொல்லி கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, பிரேக் பண்ணி உங்களுக்கு மாத்திருக்கிறாங்க. அடுத்து டொமைன் 4 வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் அண்ட் பிரைசிங் அப்படின்னு 16% இருக்கு. இப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பில்லிங் அண்ட் பிரைசிங் அண்ட் சப்போர்ட்டை ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 12% இருக்கு. முன்னாடியோட கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனா பர்டிகுலரா சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. AWS சப்போர்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நார்மலா ஒரு ஃப்ரீ சப்போர்ட். நம்ம பில்லிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதே நேரத்துல ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப்பர் சப்போர்ட் ஒன்று இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா $29. அது இல்லாம உங்களுக்கு வந்து பிசினஸ் சப்போர்ட், என்டர்பிரைஸ் சப்போர்ட்னு சொல்லி பேஸ்ட் வந்து நம்மளுடைய பில்லிங்கோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சப்போர்ட் வந்து பெர்சன்டேஜ் அமௌண்ட் எடுக்கிறது வந்து மாறும். அவங்களுடைய சப்போர்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு பார்த்தோம். அந்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஈஸியா வந்து எப்படி அந்த சப்போர்ட் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது எல்லா டொமைன்லயும் இன்க்ளூட் ஆயிருந்திருக்கு.
அதான் சொல்றாங்க. அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. சப்போர்ட் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்கா அந்த டொமைன் 4ல வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. பில்லிங் அண்ட் பிரைசிங்கோட இந்த சப்போர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. தென் ப்ரிப்பரேஷனுக்கு அவங்களே இந்த பிளாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்கில் பில்டர் நம்ம ஃப்ரீயா எடுத்துக்கிற முடியும். சிலது பே பண்ணி எடுத்துக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் லேப்லாம் வேணும்னா பில்டர்ஸ் லேப்லாம் வேணும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் சொல்றாங்க. நார்மலா ஃப்ரீயாவும் அவைலபிளா இருக்கு. அதான் நம்ம இந்த வீடியோல ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்கலாம்னு இருக்கோம். ஸ்கில் பில்டர்ல ஃப்ரீயாவே நம்மளால எடுத்துக்க முடியும். ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் போறதுனால நம்ம அடிஷனல் லேப் இன்னும் போனஸ் கொஸ்டின் ஆட் ஆகுது. அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரி வேற எங்கெங்கெல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களே டீட்டெயிலா இந்த பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக்கோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்ப நாம வந்து நம்மளுடைய ஸ்கில் பில்டர்ல எப்படி வந்து இதுக்கான பார்க்கலாம். நான் என்னுடைய ஸ்கில் பில்டருடைய லாகின் பண்ணிட்டு கோர்ஸ் கேட்லாக் வந்து போறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின் இதுல நீங்க பார்த்தா தெரியும். ஃப்ரீ அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா உங்களுக்கு இருக்கு. இதுல நம்மளுடைய இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய க்ளவுட் ப்ராக்டிஸ் இந்த இருக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருக்கு. ஃப்ரீ அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சைடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி இருக்கு. அதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு அந்த நேமே பாத்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதோட ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4.5 hours. ஓகேங்களா, ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் கவர் ஆகும், அதுக்கான ஆடியன்ஸ் யாரு, ப்ரீ ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. கோர்ஸோட அவுட்லைன் போட்டிருக்காங்க. மாடல் 1, 2, 3, 4. 4ல தான் பாத்தீங்கன்னா பக்கவா இந்த டொமைனை பேஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் ஃபார் எக்ஸாம் அப்படி பாத்தீங்கன்னா டொமைன் நம்ம சொன்னோம்ல இந்த 4 டொமைனை பேஸ் பண்ணி இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம லேட்டஸ்டா அங்க பார்த்தது தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கிளவுட் டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ், பில்டிங் அண்ட் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இப்ப செப்டம்பர் 19th அப்புறம் ஒருத்தர் க்ளவுட் ப்ராக்டிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு கோர்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் வந்து ஃப்ரீ. அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா என்ஹான்ஸ்டு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியலை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கிளிக் பண்ணிட்டு காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய 3-3 ட்ரைனிங், அதாவது மாடலுக்கான ட்ரைனிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2-2, 3-3-2 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். 3-3-2, 2-2. ஆனா இந்த கிளவுடோடைய மாடல் 3ல இருக்குங்களா, ஸ்பெசிஃபிக்கா பர்டிகுலர் அந்த 4 டொமைனுக்கானது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 8, 8, 12, 7 இருக்கு. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா 10, 11, 16, 19 இருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த லெசன் மட்டும் தான் உங்களுக்கு கவர் ஆகும். இங்க அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த போனஸ் கொஸ்டின் இங்க வந்து கவர் ஆகும். இப்போ டொமைன் 1ல இருந்து போனஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதே வந்து டொமைன் 2ல இருந்து போனீங்க அப்படின்னா நமக்கு லேப் வந்து கொடுக்குறாங்க. லேப் அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பிளஸ் வந்து போனஸ் கொஸ்டின் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அவைலபிளா இருக்காது. இப்போ நீங்க இங்க வந்து போயிட்டு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி லேப் அசஸ்மெண்ட்டோ பிளஸ் போனஸ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்காது. இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா நமக்கு வந்து என்ஹான்ஸ்டு ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் வந்து போறோம், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஸ்கில் பில்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு அடிஷனலா வந்து இந்த விஷயம் வந்து கிடைக்குது. இதோட ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 11 hours நம்ம கம்ப்ளீட் பண்றது. இதுக்கான டூரேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்டாண்டர்டான ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஒரு உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு 20 கொஸ்டின் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி என்ஹான்ஸ்டு நம்ம வந்து போறோம், சப்ஸ்கிரிப்ஷன் போறோம்னா அதுலயும் வந்து நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, அதனால பேசிக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஃப்ரீயா தான் இருக்கு ரெண்டுலையுமே. அடிஷனலா நம்ம ஸ்பெசிஃபிக்கா போறோம் அந்த டொமைன் பேஸ்ல போறப்பதான் உங்களுக்கு வந்து போனஸ் கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. போனஸ் கொஸ்டின் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேப் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஓகேங்களா, க்ளவுட் ப்ராக்டிஸ் ரிலேட்டடா இன்னைக்கு வந்து 01 and 02க்கான டிஃபரன்சியேஷன் பார்த்தோம். பிளஸ் ஸ்கில் பில்டர்ல எப்படிலாம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.